திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் கார்த்திகை மகாதீபம் வருகின்ற 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும் நிலையில் அமைச்சர்கள் ஏவ வேலு மற்றும் சேகர்பாபு பத்திரிகையாளர்களிடம் கூறும்போது 13ஆம் தேதி மலையேற பக்தர்களை அனுமதிப்பதா அல்லது மறுப்பதா என்ற கேள்விக்கு 7ஆம் தேதி 8 பேர் கொண்ட குழு மண் பரிசோதனை ஆய்வு அறிக்கை கொடுத்த பின்பே மலையேற அனுமதிப்பதை பற்றி முடிவு செய்யப்படும் என்ற நிலையில் மலையின் மையப்பகுதிகளில் உருளும் நிலையில் பாறைகள் இருப்பதை காணலாம். எனவே மீண்டும் மழை வந்தால் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. மண் ஆய்வுக்குழு தரும் அறிக்கையை பொறுத்தே 2-3 நாட்களில் அனுமதிப்பதா மறுப்பதா என்பது முடிவு செய்யப்படும். கமிஷனர் ஜுவாலஜி அந்த மைன்ஸ் சார்பில் அதனுடைய தலைவராக இருக்கின்ற சரவணவேல் சாமி அவர்கள் தலைமையிலே நாளைய தினம் 9 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்வதற்கு வருகின்றார்கள். அந்த ஆய்விற்கு பிறகு அவர்கள் அளிக்கின்ற அந்த ஆய்வறிக்கையை தொடர்ந்து மாவட்டத்துறை அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அதற்குண்டான அறிவிப்பை முறையாக நாளை மறுநாளுக்குள் அறிவிப்பார். எப்படி இந்த தீப திருவிழா மிகவும் இன்றியமையாததோ அதுபோல் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது என்பதும் ஒரு இன்றியமையாத கடமை. விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் எந்த வகையிலும் இழப்பு ஏற்படக்கூடாது, மனிதர்களுக்கு எந்த விதமான உபாதைகளும் ஏற்படக்கூடாது என்பதில் இந்த அரசு உறுதியாக இருக்கின்றது. ஆகவே 8 பேர் கொண்ட குழு நாளை தினம் ஆய்வுக்கு வருகின்றது. அவருடைய ஆய்வறிக்கை நெடுநாள் ஆகாது, நாளையோ நாளை மறுதினமோ ஆய்வறிக்கை முன்வைப்பதும் அதன் பிறகு மாவட்ட அமைச்சர் முதலமைச்சரோடு கலந்தாலோசித்து விட்டு முறையான அறிவிப்பை எவ்வளவு பேர் அனுமதிக்கலாம் அல்லது கடந்த ஆண்டு அனுமதித்து கூட அனுமதித்தாலும் எந்த விதத்தும் ஏற்படாதா என்பதை முழுமையாக ஆய்ந்த பிறகு இந்த அறிவிப்பை நம்முடைய மாவட்ட அமைச்சர் வெளியிடுவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு வேறு ஏதாவது தேவைகள் மக்களுக்கு கூடுதலாக இருக்கின்றதா அல்லது வேறு ஏதாவது இன்னும் நன்றாக செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று பத்திரிகையாளருடைய அறிவுரையை கேட்ட பிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்தோம். இந்த 2000 பேர் ஒரு ஆண்டுக்கு மலை ஏறுகிற ஒரு நிலை இருந்தது. இப்போ இது வரைக்கும் பெய்யாத ஒரு மழை நமக்கே தெரியும். இது வரைக்கும் பெய்தது கிடையாது. 1965 தான் அவ்வளோ பெரிய மழை பெய்தது. நிலையில் தான் மழை பெய்து 2000 பேர் ஏறினால் சரியாக இருக்குமா என்ற நிலையில் தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அவர் 8 பேர் கொண்ட ஒரு குழு ஜாலிஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே 8 பேர் கொண்ட ஒரு குழுவை அரசின் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மண்ணினுடைய நிலைமை இத்தனை பேர் மேலே போகிறதுக்குரிய என்ன இதெல்லாம் ஆய்வு செய்து அரசுக்கு ரிப்போர்ட் கொடுத்த உடனே அது சம்மந்தமாக நாங்கள் உங்களுக்கு செய்திகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அதை நாங்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.